வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய கோயில் தலமானது சேலம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்களில் ஒன்றான சேலம் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயில்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து மேட்டூர் செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணம் செய்தால் இந்த கோயிலை வந்தடையலாம். இந்த கோவில் தலங்களின் மிக சிறப்பம்சமான கருவறைக்குள் பார்வதி தேவியின் மறு உருவான பத்திரகாளியம்மன் அருள்பாலிக்கிறார். இக்கோயில் தலமானது தெய்வத்தின் தெய்வீக ஆற்றல் சக்திக்கும் கோவில் அழகிய வடிவமைப்புகளுக்கும் பெயர் பெற்று முக்கிய சிறப்பம்சங்களாக விளங்குகிறது. இத்தலத்தில் உள்ள மேச்சேரி பத்திரகாளியம்மனை வழிபடும் முறை என்னவென்று பார்த்தால், பக்தர்கள் மற்றும் குறிப்பாக பெண்கள் எலுமிச்சை மற்றும் உப்பு போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தி கருவறையில் உள்ள மேச்சேரி பத்திரகாளியம்மனை தரிசிக்கிறார்கள். இக்கோவிலின் திறப்பு நேரம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை மதிய இடைவெளி இல்லாமல் முழுவதுமாக திறந்திருக்கும் என இக்கோவில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இக்கோவில் தலத்தின் பிரதான வாசல் வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய தலமாக காணப்படும். மேலும் இக்கோயிலை சுற்றி உயர்ந்த மதில்களும் 4 திசைகளிலும் 4 கோபுரங்களுடன் கூடிய 4 வாசல்களும் உள்ளன. மேலும் இக்கோயிலில் உள்ள அன்னையை தரிசனம் செய்து வந்தால் 21 தலைமுறையில் செய்த பாவங்கள், சோகம், ரோகம் போன்றவற்றை நீக்கும் புண்ணிய தலமாக இத்தலங்கள் பார்க்கப்படுகிறது. மேலும் பாவ தோஷங்கள், பில்லி சூனியம், ஏவல், எதிரிகளின் தொல்லைகள் மற்றும் ராகுகேது போன்றவற்றால் ஏற்படும் திருமண தடைகள் ஆகியவை மற்றும் குழந்தை பேரின்மை இவற்றிற்கெல்லாம் எலுமிச்சை தீபம் ஏற்றி வந்தால் உடனே தீர்வு கிடைக்கும் என இக்கோவில் பக்தர்களால் நம்பப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆலயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் மனநோய் பாதித்தவர்களுக்கும் ஒரு மண்டலம் இங்கு தீர்த்தம் விபூதி உட்கொண்டால் விரைவில் குணமடைவதாக நிறைய பக்தர்கள் சான்றாக கூறியுள்ளனர். பேய் பிசாசு பிடித்தவர்களையும் கூட்டி பூதகணங்களின் முன் அமர வைத்து பின் கூட்டு பிரார்த்தனை செய்து விபூதி அணிந்தால் அவை முற்றிலுமாக நீங்கிவிடுகிறது. தன் வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நோய் நீங்க இக்கோயிலுக்கு பக்தர்கள் விபூதியை பெற்று செல்கின்றனர். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இக்கோயில் தலமானது சேலம் மாவட்டத்தில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டூர் அணையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சேலம் மாவட்டம் மட்டுமல்லாது நம் பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலை தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். மேச்சேரி பத்திரகாளியம்மனை தரிசனம் செய்துவிட்டு சென்ற பின் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அதனால்தான் மாதத்திற்கு ஒரு முறையாவது இக்கோயிலை நான் தரிசனம் செய்துவிட்டு செல்வேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பக்தர்கள் நீங்களும் மறக்காமல் ஒரு முறையாவது இந்த கோவிலை தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் ஏற்கனவே இக்கோயிலுக்கு சென்றிருந்தால் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் மற்றும் மாற்றங்களை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்து தங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.